3 முறை தமிழக முதலமைச்சராக இருந்தார் ஓபிஎஸ். அவருக்கு இந்த நிலைமையா? அதிமுகவுக்கும் அந்த தொண்டர்களுக்கும் துரோகம் செய்து விட்டார்னு இப்பவும் எங்க ஆடு நனைகிறதுன்னு அழுற ஓனாய் கதையாட்டு அழுறவனுக்கெல்லாம் என்னங்க சொல்ல முடியும்? சரி, திமுகல சேரல, இன்னும் ஓபிஎஸ்க்கு ரெட்டலையில கையெழுத்து போடக்கூடிய உரிமையை இபிஎஸ் 50 ஓபிஎஸ் 50 வாங்கி கொடுத்துருவியா? அப்பா அதிமுகவில் ரெட்டையில சிக்னேட்டரியா இருந்தார், 50-50 இருந்தார். அந்த 50% இழந்துட்டார். மீண்டும் நீ 50% வாங்கி கொடுத்துருவியா சொல்றவன்? ஒரு அளவு வேண்டாமா? ஒரு என்ன நியாயம், ஒருத்தருக்கு என்ன லாபம்னு பார்க்கணுமே தவிர உன்னோட இச்சஸ் அதில் வச்சு எப்படி நீ சொரிய முடியும்? அதிமுக தான் பெருசுதான். இதை தாண்டி என்னத்தை கொடுக்குற நீ? நீ அவருக்கு நன்மை செய்யக்கூடியவனா, அவர் நலன் நாடக்கூடியவனா? சொல்லு, எடப்பாடிட்ட சொல்லு. 50-50 ஒற்றை தலைமையானதுனாலதான் ஒரு ஜாதி தலைமை ஆயிட்டு அது இரு ஜாதி கட்சின்னு பேர் வந்துட்டு அதனால பாதிப்பு இருக்குது. கொங்கு மண்டலத்துல நான் விளையாட கொண்டெல்லாம் எதிர்ப்பு. 2021 ஒரே இலையில ஓபிஎஸ் ஒரே இலையில இபிஎஸ் சொல்லும் போது நான் விளையாட கொன்ற ஓட்டும் கிடைச்சது. இனிமேல் அது கிடைக்காது. அப்போ ரெட்டை தலைமை ஆகிடுவோம், ஓபிஎஸ்க்கு 50% கொடுப்போம்னு சொல்லுங்க. 7 முக்கிய தலைவர்களும் போய் சொல்லுங்க. இங்க முக்குலத்தோர் எதிராக இருக்காங்க. ஓபிஎஸ் 50-50ன்னா 21 எதிர்ப்பை நம்ம சமாளிச்ச மாதிரி ஓபிஎஸ் வச்சு சமாளிக்கலாம்னு சொல்லுங்க. நான் வன்னியர்கள் எதிராக இருக்காங்க, வன்னியர்கள் தலைவர்லாம் சேர்ந்து இவருக்கு எதிராக சதி பண்ணிட்டாங்கன்னு நான் வன்னியர்கள் எதிராக இருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம பரிகாரம்ங்கிறது இரட்டை தலைமையா இருக்கிறது தான். ஒற்றை தலைமை பிளாப் ஆயிட்டு ஒற்றை தலைமையால சீமான் நம்மளை கோழை நாய் களத்தை விட்டு ஓடிக்கலான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிட்டு. அப்பா அரசியல் விமர்சகர்கள் நண்பர்களே, இந்தியா டுடே மணி, அப்பா நம்ம சர்வே நண்பர் துப்ளகிதையா, சர்வே நண்பர் ரங்கராஜ் பாண்டே, நண்பர்கள் சகோதரர்கள், மதிப்புக்கும் மரியாதைக்குரியவர்கள். எடப்பாடியோட ஒற்றை தலைமைங்கிறது கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு எடப்பாடி, விஜய், என்டிஏ, சீமான் ஈரோடு கிழக்குல அடிச்சு விளையாடக்கூடிய அளவுக்கு கீழே போயிட்டீங்க. ஏன் அப்படி கீழே போனீங்க? விளங்கோட்டுல கீழே போனீங்க ஒற்றை தலைமை, சீமான் 3வது, நீங்க 4வது. புதுச்சேரியில கீழே போனீங்க, சீமான் 3வது, நீங்க 4வது. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் முதல்ல ஆட்சிக்கு வந்த இடம். கன்னியாகுமரியில கீழே போனீங்க. இத்தனைக்கும் பஸ்லியா செல்வாக்கான ஒரு பெரிய பதவி கூட அவருக்கு பிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்ல மத்திய அரசுல எடப்பாடி வாங்கி கொடுத்திருக்கிறாரு. சோ இந்த சிச்சுவேஷன்ல எடப்பாடிக்கு நிலைமை கீழே போயிட்டு, அப்போ இரட்டை தலைமையா இருந்து மீண்டும் பொலிவு பெறும்னு 50-50 வாங்கி கொடுக்க முடியுதா உங்களுக்கு?